மனைவிக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடிய கணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கள்ளக்காதல் விவகாரம் கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள காட்டுக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர் 43 வயதான கருணாகரன். 14 வருடங்களுக்கு முன்பு கருணாகரனுக்கும் கலையரசிக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்துள்ளது. தற்போது இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை வீட்டில் தனியாக இருந்தபோது கலையரசி திடீரென கரண்ட் ஷாக் அடித்து இறந்துவிட்டதாக உறவினர்களுக்கு கருணாகரன் தொலைபேசியில் அழைத்து தகவல் தெரிவித்துள்ளார். கணவன் மனைவி இருவருக்கும் கடந்த சில மாதங்களாகவே சுமூக உறவு இல்லை என்பது கலையரசியின் தந்தைக்கு தெரிந்திருக்கிறது. இதன் காரணமாக அவர் மகளின் இறப்பில் மர்மம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் கருணாகரனை அழைத்து சென்று அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. கலையரசிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ஆண் ஒருவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக தெரிகிறது. இதனை கருணாகரன் பலமுறை கண்டித்தும் கலையரசி ஆண் நண்பருடனான உறவை தொடர்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் கடந்த சில மாதங்களாகவே சண்டை சச்சரவுகள் நடந்து வந்திருக்கிறது. அப்படித்தான் சம்பவம் நடந்தன்று கலையரசி அவரது ஆண் நண்பரோடு தனிமையில் ஒன்றாக இருப்பதை கருணாகரன் பார்த்திருக்கிறார். இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைக்க கூடாது என ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றவர் கலையரசியை கொலை செய்யும் முடிவிற்கு வந்துள்ளார். அன்று இரவு கலையரசி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவரின் உடலில் மின்சாரம் பாய்ச்சி துள்ள துடிக்க கொலை செய்ததாகவும் கருணாகரன் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அதோடு கலையரசி உயிரிழந்த பிறகு விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காகவே மனைவி கரண்ட் ஷாக் அடித்து இறந்துவிட்டதாக கருணாகரன் நாடகமாடி இருப்பதும் உறுதியாகி உள்ளது. கொலையாளியிடமிருந்து வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.